12ஆம் வகுப்பு இயற்பியல் வந்து நம்ம புக் பேக் ஆன்சருக்கான விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் யூனிட் 7 அலை ஒளியியல்ல 102வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5வது கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 × 10⁻³ சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சோப்பு படலத்தின் மீது ஒளி விழுகிறது. கண்ணூறு ஒளி பகுதியில், அதாவது கண்ணூர் பகுதியில் வந்து எதிரொலிப்பு அடைந்த ஒளியின் பெரும் அலைநீளம் 5320 ஆங்ஸ்ட்ராங் எனில் சோப்பு படலத்தின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது திக்னஸ் என்ன, சோப்பு படலத்தோட திக்னஸ் வந்து 5 × 10⁻³ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ கண்ணூர் ஒளியில் எதிரொலிப்பு, அதாவது விசிபிள் ரீஜன்ல வந்து எதிரொலிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒளியோட பெரும் அலைநீளம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சோப்பு படலத்தோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க. ஒளிவிலகல் எண் என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிசத்துக்கு ஒரு ஒளிவிலகல் எண் இருக்கு, நீருக்கு ஒரு ஒளிவிலகல் எண் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 68வது பக்கம் பாருங்க, அந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க, எதிரொலிப்பு அடைந்த ஒளியினால் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம குறுக்கீட்டு விளைவு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குறுக்கீட்டு விளைவுனா இன்டர்ஃபரன்ஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு இன்டர்ஃபைர் ஆகிறோம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஒரு லைட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது லைட் செகண்ட். ஸோ அப்போ வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எதிரொலிப்பு அலைகளால் ஏற்படும் ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. ரைட்டா? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 µd = 2 - 1 λ/2. அடுத்தது எதிரொலிப்பு அலைகளால் ஏற்படும் அழிவு குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை 2 µd + λ/2, அதாவது 2 µd λ. அதாவது இது வந்து என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுனாக்க, அழிவு குறுக்கீட்டு விளைவு இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, செங்குத்து படுகோண ஒளி அலை மேலோட்டி மீது விழாமல் வேறு குறிப்பிட்ட படுகோணம் இருந்தால் அதற்கான இலக்கணம் R. அந்த பாதை வேறுபாட்டுக்கான மேற்கண்ட சமன்பாடு இடப்பக்கம் உள்ள 2 µd என்ற பதம் வந்து 2 µd cos R அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேறு ஆங்கிள் இருந்துச்சுன்னா, செங்கோணமா இருந்துச்சுன்னா ஓகே, இந்த கண்டிஷன் ஓகே அப்ளை ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த நிலையில் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த 2 µd யோட cos R வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளோட ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 59வது பக்கத்துல அந்த குறுக்கீட்டு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க தெளிவா படிச்சீங்க. அதாவது ரெண்டு ஒளிகள் வந்து ஒன்றின் மீது ஒன்று மற்றொன்று பொருந்துவதால் சில புள்ளிகளில் ஒளிச்செறிவு அதிகரிக்கும், வேறு சில புள்ளிகளில் ஒளிச்செறிவு குறையும். இந்த நிகழ்வு பேர் தான் குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை வந்து தெளிவா படிச்சீங்க. +1 புள்ளி இருக்கும். ஓகே, இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாருங்க, ஆக்க குறுக்கீட்டு விளைவா இருந்துச்சு அப்படின்னா 0, 2π, 4π அப்படின்னு இருக்கும். அடிவா இருந்துச்சுன்னா 5, 3π, 135 அப்படின்னு நம்பர்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை படிச்சது இல்லையா. இப்போ இதுல இருந்து நமக்கு ஆன்சர் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஒரு லைட் வந்து இப்போ இதுதான் ஃபிலிம். ஓகேவா? இந்த ஃபிலிமோட திக்னஸ் தான் D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ல T அப்படின்னு எடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். சில இடத்துல D, சில இடத்துல T கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இதுதான் அந்த சோப்பு குமிழ். ஓகேவா? அதோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஒரு அந்த பபிள்ஸோட திக்னஸ் லேயர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைட் வந்து படுது, ரெண்டாவது லைட் படுது. இது எல்லாமே ரொம்ப 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 சின்ன ரீஜன் நடக்கக்கூடியது. கரெக்டா? நம்ம ஜூம் பண்ணி பெருசு பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைட் வந்து பட்டு போயிடும், ரெண்டாவது அந்த திக்னஸ் கடந்து, அதாவது எவ்வளவு 5 × 10⁻³ மில்லிமீட்டர். ரைட்? ரொம்ப சின்ன மில்லிமீட்டர் அந்த திக்னஸ் கடந்து உள்ள போகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, இன்டர்ஃபரன்ஸ் ஆனுச்சு அப்படின்னா, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஆனுச்சுன்னா அங்க வந்து குறுக்கீட்டு விளைவு நடந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வேவ் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்குது, அதாவது குறுக்கீட்டு விளைவு அந்த குறுக்கீடு நடந்திருந்தால் அதோட ஃபேஸ் மாறி இருக்கும். அப்போ என்ன ஆகும், ரிசல்டன்ட் லைட் வந்து இருக்க போறதில்ல. ஒருவேளை குறுக்கீட்டு விளைவு அழிந்திருந்தால், டிஸ்ட்ரக்டிவ் ஆயிருக்குன்னா, அதாவது என்ன சொல்ல வரோம், குறுக்கீடு இல்லாம இருந்துச்சுன்னா, அதாவது குறுக்கீட்டு விளைவு ஏற்படுகின்ற டிஸ்ட்ரக்டிவ் அழிந்திருந்தால் அப்போ லைட் என்ன இருக்கும், பிரைட்ல இருக்கும். அதாவது குறுக்கீட்டு விளைவை பொறுத்து நம்ம பேசுறோம், அதாவது இன்டர்ஃபரன்ஸை பொறுத்து பேசுறோம். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் அழிஞ்சிருந்துச்சுன்னா அங்க வந்து என்ன ஆகும், சேம் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கும். கரெக்டா? இன்டர்ஃபரன்ஸ் அழியாம இருந்ததுன்னா, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் நடக்கல அப்படிங்கிறதானே டிஸ்ட்ரக்டிவ். இன்டர்ஃபரன்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து என்ன சொல்றோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். அதாவது இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருந்தால் கரெக்டா, அப்போ வந்து சேம் ஃபேஸ்ல போகிறது வாய்ப்பு இல்லை தானே. ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்போ இங்க ஒரு லைட் இருக்கு. கரெக்டா? இங்க ஒரு லைட் இருக்கு. இப்போ இதே லைட்ல போயிட்டுனா இங்க வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லுமா, நடக்கலைன்னு சொல்லுமா? நடக்கலைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆகவே இல்லை இல்லையா. இன்டர்ஃபரன்ஸ் ஆகல அப்படின்னா ஒரே மாதிரி இன்னும் கொஞ்சம் பஞ்சா போயிட்டே இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் ஆயிருக்கு, குறுக்கீடு ஆயிருக்குன்னா என்ன இருக்கும், இது வந்து இப்படி டிஸ்டர்பன்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இதோட ஃபேஸ் மெர்ஜ் ஆயிரும். இப்படி மெர்ஜ் ஆனா என்ன ஆகும், அதோட இன்டென்சிட்டி குறையும். ஸோ அப்படி நான் பார்க்குறேன். ஸோ ரிஃப்ளெக்டட் ரே இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ரிஃப்ளெக்டட் பொறுத்த வரைக்கும் 2 µd + λ/2, அந்த λ/2 அங்கே கொடுத்துருக்காங்க, ரீசன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஹேப்பன் ஃபார் ரிஃப்ளெக்டட் ரே. ஆயிருந்தது அப்படின்னாக்க, இன்டர்ஃபரன்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஃபேஸ் மாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சம் நான் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய யோசிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவலாக இந்த சம்ல என்ன நடந்திருக்குன்னா, விசிபிள் ரீஜன் லைட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேவ் வந்து நமக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 5320 அப்படி கிட்டத்தட்ட நியர்லி ரெட்டுக்கு பக்கத்தில் தான். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேவ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, லைட் வந்து விசிபிள் ரீஜன்ல நடந்திருக்கு, விசிபிளா இருந்திருக்குது. கரெக்டா? லைட் வந்து நமக்கு விசிபிள் ரீஜன்ல இருக்குது. அப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்துச்சு. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னது, அதாவது குறுக்கீட்டு விளைவு நடக்கல. கரெக்டா? லைட் எதிரொலிச்சிருக்குது. லைட் இந்த மாதிரி இப்படி பட்டு எதிரொலிச்சிருக்குது. இது வந்து தான் 5320ங்கிற வேவ் லென்த்ல நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவுல இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருந்தால், குறுக்கீடு நடந்திருந்தால் இந்த வேவ் லென்த் கிடைக்க சான்ஸ் இல்லை. பட் குறுக்கீடு நடக்கல, அதனால அந்த லைட் எமிஷன் நடந்திருக்குது. நம்மளால அந்த லைட்டோட வேவ் லென்த் மேக்ஸிமம் படிக்கிறதையும் பார்த்துருக்கோம். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லைட் இஸ் விசிபிள். ஸோ சம்மை நல்லா பார்த்துக்கலாம். கண்ணூர் பகுதியில் எதிரொலிப்பு அடைந்த ஒளியின் பெரும் அலைநீளம். அப்போ கண்ணூர் பகுதி விசிபிள் ரீஜன், நம்மளால கண்ணால பார்க்கக்கூடிய ஏரியாவில் அது நடந்திருக்கு. இன்டர்ஃபரன்ஸ் தடுக்கப்படல, இன்டர்ஃபரன்ஸ் ஆகல. ரைட்டா? அப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அப்போ அதோட ஃபார்முலா 2 µd = 2 × 1 λ/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே ஆர்ங்கிறது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் தான். அப்போ R = 0, அதாவது மினிமமா ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. அப்படி என்ன அர்த்தம், இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு. டிஸ்டர்ப் ஆகலன்னு சொல்ல முடியாது, சின்னதாக இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். மினிமமா அப்போ 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ cos 0 1 ரிஃப்ராக்ஷன் ஆகல 0. அப்போ 2 µd = அதாவது cos 0 2n + 1 λ/2. அப்போ 2 µd = cos 0 வேல்யூ 10 + 1 λ/2. ஸோ இது என்ன கொடுத்து என்ன கேட்டாங்க, ஒளிவிலகல் எண் எது, சோப்பு குமிழோட ஒளிவிலகல் எண் µ = என்ன, டிங்கிறத கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து n அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து R ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். R அப்படின்னா நமக்கு கண்டிஷன் போட்டுருப்பாங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் தனி, டிஸ்ட்ரக்டிவ் தனி. இது வந்து பேஜ் 59ல பார்த்தோம் இல்லையா. 0 to 5 இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் வந்து மினிமம் நடந்திருக்கு அப்படின்றப்போ 0 to 5 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ n = 2.
ஸோ அக்கார்டிங் டு எல்லாமே பொறுத்த வரைக்கும் லேம்டா கொடுத்துருக்காங்க 5320 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் 10 - 10. அப்போ 5320 10 - 10 மீட்டர். டி அவங்க கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர் கொடுத்தா மீட்டர் மாத்திக்கலாம். இது மீட்டர் இது மீட்டர். அப்போ 10 - 2 போனா 5 × 10 - 7 மீட்டர். அப்போ நியூ என்ன கேட்டிருக்காங்க? n வந்து 2. அப்போ 2 நியூ டி = n + 1 / 2. அப்போ நமக்கு நியூ தான் வேணும். 2 + 1 / 2d λ/2. அப்போ 2 n வந்து 2 2 2 + 1 5. கரெக்ட்டா? ஸோ ஆல்ரெடி 2 இந்த d யோட வேல்யூ 5 × 10 - 7. அங்க 2 இருக்கிறதா? இது மீட்டர் இது மீட்டர் கேன்சல் ஆயிடுது. 5 × 10 - 7. ஸோ இது 5 2 2 4. அப்போ 4. அப்போ பவர் 8னா 10 - 7 மேல போச்சு +10 - 7 +7. அப்போ 4 அந்த 5 கேன்சல் ஆயிடுது. 4 டிவைட் பண்ணா 1 நாங்க 4. ரைட்டா? 3 நாங்க 12 மீதி 1 3 நாங்க 12 0. அப்போ 10 - 3. அப்போ உள்ள -3 னா 3 டிஜிட் உள்ள கொண்டு வரணும். அப்போ நியூ = 1.3 தான். ஸோ 1.3 தான் ஆன்சர். கிடைச்சதா? தேங்க் யூ.